விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி கெட்டப் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த படத்துக்கு இந்த கெட்டப்புக்கு டைரக்டர் தான் யோசிச்சு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாரு விக்கு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தாடி கொஞ்சம் வளர்த்துட்டா பரவாயில்ல, அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டேன். இத்தனை ஆண்டுகளாக நமக்கு அந்த டப்பிங்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அது இயல்பாக வருது. இறைவனுடைய அருள். பெரியவர்களை பார்த்து எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் கமல் அண்ணா, எங்கள் ரஜினி அண்ணா, அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அதனால நம்மளால் பண்ண முடியும். படம் வாய்ப்பு வரும்போது பை டூ கெட் ஒன் ஆஃபர் கூட நான் தரேன், ஒரு படம் நடித்தா 2 படம் ஃப்ரீ அப்படின்லாம் ஸ்கீம் வச்சேன். அப்போ யாரும் கொடுக்கல. ரைட், அந்த நேரத்திற்கு எனக்கு கிடைக்க வேண்டாம் என்பது விதியாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு இப்போ கிடைக்குது அப்படிங்கிறது அதே விதியாக இருக்கலாம். மலையாள படம் மாதிரியே தமிழில் வர மாட்டேங்குது, தமிழில் கொஞ்சம் மட்ட தட்டுற மாதிரி பேச்சுக்கள் நிறைய வருது. தேவமோகன் மாதிரி ஒரு படம் வந்திருக்காங்க, தசாவதாரம் மாதிரி அங்கே வந்திருக்கா இல்லையா, அப்புறம் நாயகன் மாதிரி மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கா. 96 படம் ரிலீஸ் ஆன டைமில் ஆதித்யா சார் அவார்டு வாங்கும்போது நீங்கள் கீழே நின்று ப்ரௌடாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க சார். இந்த படத்தில் அவரோட வெற்றியை எப்படி சார் பார்க்குறீங்க? என்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஒரு நல்ல கலைஞர். என்னுடைய வேறு மாதிரியாக இருக்கும், அவருடைய வேறு மாதிரியாக இருக்கும். சினிமா எனக்கு சுவாசம். நான் நேசிக்கின்ற ஒரு தொழில். எனக்கு இன்றைக்கு நான் ஒரு காரில் இருக்கேன், ஒரு வீடோடு இருக்கிறேன், குழந்தைங்களுக்கு நல்லா கேட்குறத வாங்கி தர்றேன், நான் ஆசைப்பட்டதை சாப்பிட்றேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுறேன்னா இது எல்லாமே இந்த சினிமாவிலேருந்து வந்தது தானே. அவமானம் சார் நிறைய பட்டிருக்கேன் சார், அவமானம் நான் நிறைய பட்டிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். டு பி ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை பற்றியே பேசலாம் நினைக்கிறேன் சார். அக்கரனில் உங்களை நாங்கள் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. சாஃப்டாக நீங்கள் வில்லனா வரும்போதே பயமுறுத்துற கேரக்டர்ஸ் இருந்திருக்கு, பட் அடித்தடி அது எப்படி சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னாக்க, நான் சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சினிமா ஃபைட். அப்போது மாஸ்டர் சரவணன் மாஸ்டர் இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப கரெக்டாக அழகாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. என்ன ஒன்று, எங்களுக்கு நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது மேலே படாமல் நீ காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பஞ்சஸ் எல்லாம் எப்படி, எவ்வளோ தூரத்தில் அந்த இது போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் யூஸ் ஆச்சு நமக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் நிறைய பண்ணுங்க சார். என்ன மாதிரி உங்களோட கேரக்டர் ஆர்ட் டிசைன்? இல்லை, அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஒரு தகப்பன், ஒரு ஏழை தகப்பன். ஏழைன்னா ரொம்ப ஏழையும் கிடையாது, ஒரு 2 மகள்கள். அப்போ அவங்க குடும்பத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அதை வச்சு இந்த பெரியவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது தான் கதை. ஒரு மாதிரி ஃபேமிலி எமோஷனல் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் சார். படத்தை தாண்டி உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிறது சார். உத்தம வில்லன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும்போது அது ஒரு நரேஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அழுகாதீங்க தலைவலிக்கும் மானிட்டரில் அப்படின்னு கமல் சார். அது அண்ணா சொன்னாங்க, ஏன் அழற மானிட்டரில் ஏன் அழுகுற தலைவலிக்குன்னு. நான் என்னென்ன பண்ணுவேன், எனக்கு கண்ணீர் வருது, உங்கள் பக்கத்தில் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது வரணும். அதுதான் அண்ணா திட்டினாங்க, பைத்தியன்றாயவன் அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்னாக்க, நமக்கு அந்த ஒரு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுன்ற மாதிரி அவங்க கூட நம்ம சேர்ந்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அப்படி பண்ணும் பொழுது நம்மளை அறியாமல் அந்த சீனுக்குள்ளே போய் அந்த உணர்ச்சி வரும்பொழுது அண்ணாவனுடைய வழிகாட்டுதல் அதில் நமக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடச்சி. அதை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க சார், என்னன்னா நடிக்கும் போதே செத்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நரேட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அது பெரிய விஷயம் தானே. எதனால சார் நடிப்பு மேலே எப்படி ஒரு அது என்னமோ சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு. நடிப்பு மேலே, டப்பிங் பேசுகிறதில்ல, பாட்டு பாடுறதில்ல, இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் நமக்கு. இந்த கலைத்துறையில் நமக்கு ஒரு பெரிய ஆர்வம். அது சின்ன வயசுலேருந்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகி வர்றதுன்றது இல்லை. இப்போ நான் யாரையாவது பார்த்து எனக்கு அவங்கள மாதிரி வரணுன்ற ஆசை இருந்திருக்கும். இல்லை, எனக்கு சின்னதில் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நான் ஃபஸ்ட்டு 3 வயசில் படம் பார்த்தேன். அது ஒரு இங்கிலீஷ் படம், ஃப்ளாஷ் கார்டன். எனக்கு தெரியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா போய் கூப்பிட்டு போனாங்க, போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி யாராவது எங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் அவர்கள் எப்படி இப்படி பேசுகிறாங்க கொள்கிறாங்கன்றதை பார்க்குறது என்ன அறியாமல் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு இது. அவங்கள மாதிரியே பண்ணி காமிக்கிறது வீட்டில் அப்படிங்கிறது. அவங்களுக்கு எதிர்க்க பண்ண மாட்டேன், ஏன்னா பயம். அப்போல்லாம் சின்ன பையன் இல்லையா, அதனால்.
அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்து ஸ்கூல் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இங்கே மெட்ராஸ்க்கு வந்ததுக்கப்புறமா வந்து டப்பிங் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் சீரியல் நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்ஐசி ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்கிறீங்க. அந்த இடத்துல மணி இல்லை, எல்ஐசி ஏஜென்ட்டாக நான் இல்லை. அது வந்து தவறான ஒரு தகவல். டூத் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது உண்மை. எல்ஐசி ஏஜென்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அது தவறாக போட்டிருக்காங்க. அது இல்லை, அது இல்லை. அதற்கு பிறகு வந்து ரைட்டு அந்த டூத் பேஸ்ட் கம்பெனிலேருந்து நான் வந்துட்டு சரி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து சீரியல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சு, சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு. இப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னி. ஆனால் அங்கே அந்த இடத்துல இருக்கும்போதும் பொருளாதாரம் ஈட்டுறதுன்றதும் இருக்கும், இங்கேயுமே அது இருக்குது. சினிமாவில் பார்க்கும்போது இருக்கும். அங்கே வந்து ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை மேபி இருந்திருக்கலாம் சார். எதில்? டூத் பேஸ்ட் கம்பெனியில் பிடிக்காத வாழ்க்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம பிடிச்ச பேஷன். ரைட்டு. இது வந்து அந்த நேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த காலத்தில் எனக்கு வந்து ஃபீட் பண்ணது அது தானே. அப்போ நான் அதையும் நன்றியாக நினைக்கணும். அந்த வேலையை எனக்கு கிடைத்தது. அதற்கு என்னைக்கு வேலை வாங்கி கொடுத்தவர்கள் எனக்கு மிஸ்டர் சைனுத்தீன் ஒருத்தர், அப்புறமா மிஸ்டர் சுந்தர வடிவேல்னு ஒருத்தர், இவங்களெல்லாம் நான் நினைக்கணும் இந்த நேரத்தில். அப்படி அதுக்கு பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு வந்து ஐயா அரூர்தாஸ் அவர்கள், மருதபரணி அவர்கள், பிரகாஷ் மாமா, ராஜேந்திரன், எங்கள் சிஸ்டர்னுடைய பையன்க தேவநாராயணன் மாமா, இவங்களை எல்லாரையும் நான் நினைக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர், சுந்தர் கே விஜயன் அவர்கள், திருமுருகன் அவர்கள், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ராதாமோகன் ஐயா அவர்கள், பேரரசு அவர்கள், இப்படி நிறைய பேர் நான் வந்து நன்றியோடு எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நான் நன்றி கூறணும் அப்படின்னாக்க. சார் உங்ககிட்ட நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சார், நீங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பதிலை சார்ந்தவங்களோட பேருக்கு கிரெடிட் கொடுக்காம விட்டதே கிடையாது சார். இப்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஸ்பைடர்மேன் படத்தில் மொசைக்கில் மூஞ்சி வச்சு தெரியுன்னு சொன்ன டைலாக் பற்றி பேசும்பொழுது உங்களை புகழும் போது இந்த டைலாக் எழுதுனவர் அவர் எப்படின்னு அவர் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறதுன்றது நீங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு தகுதியாகவும் ஒரு மயிலை குமார்னு. ஸோ அது இப்போ சொல்லும் போதுமே ஒரு பெரிய லிஸ்ட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த தாட் எப்படி சார் வந்தது, நன்றி சொல்லணுன்றது? இல்லை சார், நன்றி மறப்பது நன்றன்று குறள் படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் நமக்கு யார் யார் உதவினார்கள்? இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர காரணம் என்னுடைய பெரிய சகோதரி ஹேமமாலினி. அவங்க கூட துணைக்கு போக ஆரம்பித்து தான் அதுக்கப்புறமா நான் இப்படி வர ஆரம்பித்தேன், இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் வேந்தன்பட்டி அழகப்பன் அவர் தான் முதல்ல என்னை மைக்குக்கு முன்னாடி நிறுத்தினார். செந்தாமரை அப்பா என் பேரை மாற்றினார். அந்த அக்கா கௌசல்யா அக்கா, அவங்க வீட்டில் எத்தனையோ நாட்கள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு குடும்பமாக வந்து காந்திமதி அக்கா எடுத்துங்க, எஸ்என் பார்வதி அக்கா எடுத்துங்க, இப்போ காத்தாட்ராமூர்த்தி சார், அந்த மாதிரி லியோ பிரபு சார், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றி கூறத்தக்கவர்கள். அந்த மாதிரி வந்து அது எனக்கு அது என்னமோ இயல்பாக யாரையுமே மறந்துடக்கூடாதுன்னு ஒரு 2 பேர் விட்டு போயிருந்ததுனாக்கா அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களோட இனிஷியல் டைம்ஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க படம் வாய்ப்பு வரும்போது பை 2 get 1 ஆஃபர் கூட நான் தரேன். பை 2 get 1 கிடையாது, பை 1 get 2. ஓகே, ஒரு படம் நடித்தா 2 படம் ஃப்ரீ அப்படின்லாம் ஸ்கீம் வச்சேன். அப்போது யாரும் கொடுக்கல. ரைட், அந்த நேரத்திற்கு எனக்கு கிடைக்க வேண்டாம் என்பது விதியாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு இப்போ கிடைக்குது அப்படிங்கிறதும் அதே விதியாக இருக்கலாம். ஸோ அது சோர்ந்து போகவும் வேண்டாம், தலைக்கணம் பிடித்து ஆடவும் வேண்டாம். சார் இப்போ இந்த கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ட்ராவல், 38 வருஷம் 38 வருஷம் ட்ராவல் சினிமாவில் இருக்கும்பொழுது நம்ம கற்றுக்கிட்டது ஒன்று இருக்கும், இழந்ததும் இருக்கும் சார். சினிமாவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் கற்றுக்கிட்டது, இழந்தது. அதாவது இழந்தது அப்படிங்கிறது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார். எனக்கு கிடைக்காமல் போனது அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள். நேரம் தவறாமை, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், மற்றவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து கரெக்டாக பேசணும், பழகணும். நம்ம டே பை டே கற்றுக்கிட்டு தானே இருக்கோம். இல்லை, இப்போது என் மகன்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன், என் மகள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன், என் மனைவிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன், நண்பர்கள்ட்டேருந்து கற்றுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். யாருக்கு மேலேயும் ரொம்ப அன்பு காட்டக்கூடாது, காமிக்கலாம், அன்பு காமிக்காமல் இருக்கக்கூடாது, அந்த அன்பு அவர்களை தொந்தரவு செய்வதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன் ஃபைன் ஸ்டேஜ் அவங்க வந்து நம்முடைய அன்பை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ரைட், ஓகே, அவர்கள் நன்றாக இருக்கட்டும், மனசுக்குள்ளே அவங்க மேலே அன்பு செலுத்திக்கிட்டு இருப்போம், அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்மளாக ஒதுங்கிக்கணும். அதுதான் சார். இப்போ நாங்கள் ஒரு படம் பார்க்க போகிறோம், தேட்டருக்குள்ளே போகிறோம்னா அந்த 3 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் வந்து எங்களை ஒரு வேர்ல்டில் இருப்போம் சார். ஃபேண்டசி சினிமான்ற உலகத்தில் நாங்கள் இருப்போம். அந்த ரோலை நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி பண்ணுறீங்க. உங்களோட எல்லா ரோலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நெகட்டிவ்னாலும் சரி, காமெடினாலும் சரி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் சித்திரம் எல்லாமே எங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் அந்த ஜோனில் இருப்பீங்களா சார், அந்த வேர்ல்டில் நீங்கள் இருப்பீங்களா சார்? அதுக்கு என்ன மாதிரி நடக்குது, ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் போகிறது? இல்லை, அது வந்து என்னன்னாக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் வந்து சொல்லும் பொழுது அதை நம்ம கரெக்டாக கவனிக்கணும்.
அந்த கேரக்டர் நம்ம இன்டேக் பண்ணணும். சரி, இதை இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கற்பனை பண்ணணும். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி கெட்டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்த கெட்டப்புக்கு வந்து டைரக்டர் தான் யோசித்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாரு விக்கு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். தாடி கொஞ்சம் வளர்த்துட்டா பரவாயில்ல, அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி மற்றபடி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது டயலாக்கு இதெல்லாம் வந்து அவங்க எழுதிடுறாங்க, நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாமான்னு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறோம், ஓகேன்றாங்க. இத்தனை ஆண்டுகளாக வந்து நமக்கு அந்த டப்பிங்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸுனால அது வந்து இயல்பாக வருது. இறைவனுடைய அருள். பெரியவர்களை பார்த்து எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் கமல் அண்ணா, எங்கள் ரஜினி அண்ணா, அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அதனால நம்மளால் பண்ண முடியுது. படங்களில் வர டைலாக்ஸில் நீங்கள் நிறைய மெருகேற்றுவீங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஸோ அதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான் இருந்தது, நான் மெருகேற்றி கொண்டு வந்தது இல்லை. அதாவது அதை இங்கு சொல்லி காட்டுவது அந்த வசனகர்த்தாக்களை நான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடாது, அது சொல்லக்கூடாது. வசனங்கள் எனக்கு வந்து இப்போது இதை சொல்லிக்கலாமா அப்படின்னு டைரக்டர்கிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய வசனகர்த்தாக்கள்கிட்டையோ கேட்டுக்கிட்டு அவங்களுடைய பர்மிஷனோடு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் தான் இதை சொன்னேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்றத அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகும். அவர்களுடைய வருத்தம் எனக்கு வேண்டாம். அண்ட் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சித்தர்கள் பற்றி அதிகமாக நீங்கள் சொல்லுவீங்க சார். நட்ட கல்லும் அது சிவவாக்கியருடைய பாடல். நம்ம சித்தர்களை நிறைய படிக்கணும். அவங்க வந்து வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத வந்து உண்மை என்ன, வாழ்வியல் என்ன, எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க. இறையருள் பெற்றவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லைன்றவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு போகலாம், அது அவங்க இஷ்டம். அந்த மாதிரி வந்து சித்தர்களை படிக்கும் பொழுது வந்து நமக்கு பல விஷயங்கள் தெரியுது, கற்றுக்கொள்ள முடியுது. நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கற்றுக்கிட்டே இருக்கிறோம், அன்றன்றைக்கு கற்றுக்கிறோம். கடைசி நிமிஷம், கடைசி மூச்சு, நம்முடைய கான்ஷியஸ் தப்புற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருப்போம். அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ ஒவ்வொருத்தர் சொன்னதுமே சொல்லியிருக்கீங்க சார். சிவவாக்கியர் சொன்னது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்களுக்கு இப்போது நீங்கள் ரீசெண்டாக படித்ததில் பிடிச்சது, இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில் பிடிச்சது ஏதாவது ஒரு விஷயம்? எவ்வளோ விஷயங்கள் தினம் படிக்கிறோம், தினம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சிவவாக்கிய சித்தருடைய பாடல்கள் சொல்கிறோம், நம்ம கற்றுக்கிறோம். பாம்பாட்டி சித்தருடைய பாடல்களை கற்றுக்கிறோம். சித்தர்களுடைய வாழ்வியல், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய வீடு, அதாவது நீள வீடு கற்றீர், நெடுங்கதவு சாத்திரீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பீரே, ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையன்னு சிவவாக்கியர் பாடியிருக்கிறார். இன்று செத்த பிணத்தருகே இனிச்சாம் பிணங்கள் நின்று கத்தும் கணக்கென்ன கான் கைலாயபுரி காலத்தையன் பட்டினத்தார் பாடியிருக்கிறார். அந்த மாதிரி நிறைய படிக்கணும் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப குயிக்கான ஜென்ரேஷன் தான் சார். ஒரு வீடியோ ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னா அது கூட பார்க்க பொறுமை இல்லாமல் ஷார்ட்ஸில் 1 நிமிஷத்தில் பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. இது படிக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்? இல்லை, படிக்கிறதுன்றது கம்மியானாலும் இப்போ நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, அதை கேளுங்க, தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சுங்க. கேட்டதை அப்படியே நீங்கள் கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க, அதை உள்ளுக்குள்ளே இது பண்ணிக்கிங்க, வச்சுங்க. அதில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் அந்த மாதிரி நடங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அது பண்ணுங்கள். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து படிப்பு, அதை ஓலைச்சுவடிகள் இருந்தது. அதற்கு பிறகு காகித புத்தகங்கள் வர ஆரம்பித்து படித்தோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஆடியோ புக்ஸ் நிறைய வந்திருக்குது. அதெல்லாம் கேளுங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதை படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் போகிறாங்கன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அண்ட் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் 96 படம் ரிலீஸ் ஆன டைமில் ஆதித்யா சார் அவார்டு வாங்கும்போது நீங்கள் கீழே நின்று ப்ரௌடாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க சார். இப்போ ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஆதித்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாண்டமாக பேசப்படுது. நானும் பர்சனலாக படம் பார்த்து ரிவ்யூ பண்ணும்போதுமே அவர் பேர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் அவரோட வெற்றியை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு என்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஒரு நல்ல கலைஞர் அப்படிங்கிறது தான். இத்தனைக்கும் வந்து நான் அவருக்கு எதுவுமே சொல்லித்தரல. இயல்பாகவே அவருக்குள்ளே இருக்க, அவர் நல்லா பண்ணுறாருங்கும் போது அதை ஏன் நான் குறுக்கு புந்து கெடுக்கணும்? என்னுடைய வே வேறு மாதிரியாக இருக்கும், அவருடைய வே வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் 2 பேருமே வந்து வேறு வேறு கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அது நீங்கள் ஏன் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வர்றேன் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. அது தவறு. அந்த பையன் கரெக்டாக இருக்கிறார்,
எல்லா விஷயத்தையும் கரெக்டாக டீட்டெயிலாக கேட்டுக்கிறார். இந்த கதை பண்ணலாமா இல்லை வேறு கதை பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கிறார். அப்படிங்கும் பொழுது ரைட், ஓகே, இஸ் டூயிங் சம்திங் குட், லெட் ஹிம் டூ அப்படிங்கிறது தான். சினிமா அப்படிங்கும்போது லாட் ஆஃப் எமோஷன்ஸ் சார். அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சினிமா என்ன மாதிரியான எமோஷன்ஸ் சார்? எனக்கு சுவாசமே அதுதான் சார். சினிமா வந்து எனக்கு சுவாசம். நான் நேசிக்கின்ற ஒரு தொழில். எனக்கு இன்றைக்கு வந்து நான் ஒரு காரில் இருக்கேன், ஒரு வீடோடு இருக்கிறேன், குழந்தைங்களுக்கு நல்ல கேட்குறத வாங்கி தர்றேன், நான் ஆசைப்பட்டதை சாப்பிட்றேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுறேன்னா இது எல்லாமே இந்த சினிமாவிலேருந்து வந்தது தானே. அப்போ இந்த சினிமா எனக்கு வந்து ஒரு என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சார் நான் ஒரு 5 வார்த்தை சொல்கிறேன் சார். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்லையோ சினிமாலையோ எந்த அளவுக்கு கலந்துருக்கு, உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் ஏதாவது நடந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் சார். துரோகம். துரோகம். துரோகம் நிறைய நடந்திருக்கு சார் எனக்கு. நான் அதற்காக அவர்களை வெறுக்கவில்லை. சரி ரைட், உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணிட்ட, எனக்கு தெரிஞ்சது ஒன்று வெறுக்காமல் இருக்கிறது, அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அடுத்த தடவை உஷாராக இருப்பேன், அவ்வளோதான். காதல் சார், நான் சொல்கிறது காதல் நீங்கள் சினிமா மேலே வச்சதாக கூட இருக்கலாம். காதல் வந்து நான் அனைத்தையும் காதலிக்கிறேன் சார். நான் காதலிக்கிறேன் எல்லாத்தையும். என் தொழிலை காதலிக்கிறேன், என் மனைவியை காதலிக்கிறேன், என் மகளை காதலிக்கிறேன். என் மகளாக என்னை அப்பா என்று அழைக்கக்கூடிய அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களையும் காதலிக்கிறேன். இந்த உலகத்தை காதலிக்கிறேன். இனி ஒரு பிறப்பு எடுத்து வந்து அப்பையாக காதலிக்க போகிறேன், இருக்கும்போதே காதலிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான். அவமானம் சார் நிறைய பட்டிருக்கேன் சார். அவமானம் நான் நிறைய பட்டிருக்கேன். அதெல்லாம் வெகுமானமாக ஏற்றுக்கிட்டு போகிறது தான் வந்து நம்முடைய ஒரு ஃபார்வேர்டாக போகிறதுக்கு உண்டான ஒரு வழி சார். அறம் சார். அறம் என்றால் தர்மம் என்று பொருள். நான் தான் இப்போ சொன்னேனே, என்னால் முடிந்தது, எனக்கு என்ன முடியுமோ, பசிக்கிறது என்றால் யாராவது அவர்களை அழைத்து சென்று நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், கொள்ளுவேன். காசு கொடுக்க மாட்டேன் கையில். ஏன்னா காசு கொடுத்தா அந்த காசு எங்கே போகுதுன்றது நமக்கு தெரியும், அதனால் கொடுக்கறதில்ல. படிப்புக்குன்னு யாராவது கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு நான் பணம் கட்டுவேன். படிப்புக்குன்னு கொடுன்னு, நான் படிக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காசு கொடுன்னு கேட்டால் தரமாட்டேன். அந்த எந்த ஸ்கூல் சொல்லுங்கள், நான் போய் ஃபீஸ் கட்டுறேன். மருந்துன்னு கேட்டாங்கன்னாக்கா மருந்து வாங்கி தர்றேன்னா, காசு கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிற அளவில் தான் என்னுடைய அறம் இருக்குது. நான் அதற்காக சம்பாதிப்பது பூராவையும் நான் அள்ளி கொடுத்து விட்டு இது பண்ணுறேங்கிறது கிடையாது. நான் ஒன்றும் கர்ணனோ இல்லை தர்மனோ கிடையாது. நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்கிறேன், அவ்வளோதான். வெற்றி. வெற்றி என்பது ஒரு நல்ல விஷயம். அது மனதோடு இருக்கின்ற வரை நல்ல விஷயம். தலைக்கு ஏறாமல் இருந்தால் அது மிக நல்ல விஷயம். அது எல்லாரையும் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி உடனே பார்வையெல்லாம் மாற்றாதீங்க. உடனே அப்படி நிமிந்தெல்லாம் போய் கீழே கல் இருக்கும், தடுக்கிடும். அதனால் வந்து என்னென்னாக்கா, தன்னை தாழ்த்திக் கொள்பவன் உயர்வுடையவான், நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த மாதிரி கவிஞர் ஐயா சொன்ன மாதிரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன மாதிரி, இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வெற்றி என்பது ஒரு வெற்றியும் தோல்வியும் வந்து ஒரு நிரந்தரமானதல்ல. இன்று தோல்வியாளனாக இருப்போம், நாளை வெற்றியாளனாக மாறுவோம், நாளை ஒரு வெற்றியாளனாக இருக்கிறவங்க தோல்வியை சந்திக்கலாம். ஸோ அது ஒன்றொன்றிலிருந்தும் நாம் ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். நடிக்கணும், சினிமாவுக்கு வரணும்னு நினச்சி வரவங்க நிறைய பேர், யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன் சார், பொதுவாக நிறைய பேருக்கு ஏமாற்றமும் கிடைக்குது, ஒரு சிலர் அந்த இடத்துக்கு வரவும் செய்கிறாங்க சார். வரவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதை இதை மட்டும் பண்ணுங்கன்னு சார். அதுதான் சார் நான் சொல்கிறது. என்னன்னாக்க, வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளீனாக கரெக்டாக இருங்க. கண்ணடக்கம் போட்ட குதிரை மாதிரி உங்களுடைய இலக்கு ஒரே சைடில் இருக்கு. நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதாகவே ஆவாய், விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு முழுமூச்சாக உழையுங்கள். வந்துட்டு ஏனோ தானோ அப்படின்ட்டு நான் இதை பண்ண ரைட், ஓகே, சாயங்காலம் 6 மணி ஆச்சா, நான் கிளப்புக்கு போகணும், பப்புக்கு போகணுன்னு கிளம்பாதீங்க. உங்களுடைய வேலை என்ன, அது முடிந்து இயக்குனர் வந்து, சார் நீங்கள் கிளம்பலாம் சார், நாளைக்கு வந்துடுங்கன்னு சார், ரைட், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ், ஐ வில் மீட் யூ டுமாரோ. என்ன உங்கள் இஷ்டமோ அது சொல்லிட்டு போங்க. வந்த உடனே நான் எப்போ போகலான்னு கேட்காதீங்க. பொறுமையாக இருங்கள். நீங்கள் வந்து இது மாதிரி கேட்குறது மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, டைரக்டர்ஸ் இக்கட்டுக்கு ஆளாக்குறீங்க. அதனால் வந்து கரெக்டாக இருங்க, கரெக்டாக கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் மனசுக்குள்ளே அசை போட்டு பாருங்கள். இதில் என்ன கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுன்றதை டைரக்டருடைய ஒப்புதலோட, ரைட்டர்ஸோட ஒப்புதலோடு நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக இருங்க அப்படிங்கிறது தான். செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க செட்டில் வந்து, அப்படிங்கிறது தான். ஒரு ஷாட் முடிஞ்சோடனே நான் போய் கேரவனில் உட்காடுறேன்னு போகாதீங்க.
உட்காந்து அடுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது நீங்கள் அவர் இப்படி பண்ணார் நான் இப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்கிறது கருத்துக்கள், அவங்களுக்கு அட்வைஸ். இவ்வளோதான் சார். இப்போ ரீசெண்டாக மலையாளமில் 2-3 படங்கள் வந்து நல்ல ஹிட்டாக இருக்குது, நல்ல படங்கள். ஆனால் இது ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைதளங்களில் பேசுறதுன்னா சார், மலையாள படம் மாதிரி ஏன் தமிழில் வர மாட்டேங்குது, தமிழில் கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேச்சுக்கள் நிறைய வருது. இங்கேருந்து பாருங்களேன், அந்த அப்புறம் கரை பச்சையாக இருக்கும், அங்கே போய் பாருங்களேன் இந்த கரை பச்சையாக இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது தான். தமிழ் நல்ல படங்களே இல்லையா சொல்லுங்கள். நிறைய. ராட்சசன் ஒரு படம் வந்தது, அறம்னு ஒரு படம் வந்தது, இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது. பார்க்கிங் வந்து ஐயப்பன் கோஷம் மலையாளத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரைட்டு, ரெண்டும் ஒரே மாதிரி கதையாகத்தான் இருக்கலாம். அது வேறு ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி, இது ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி. ரைட்டா? அந்த 96 என்ன, இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் என்ன, இப்போ ரெபல் வந்தது, அது என்ன, எல்லாமே நல்ல படங்கள் தானே. தமிழில் படங்களே இல்லாமல் அப்படி ஒன்றும் அற்று போய்விடவில்லையே. மலையாளத்துலேயும் நல்ல படம் வருது, தமிழ்லேயும் நல்ல படம் வருது. மலையாளத்துலேயும் சரியில்லாத படங்கள் வருது, தமிழ்லேயும் சரியில்லாத படங்கள் வருது. எல்லா லாங்குவேஜ்லேயும் நல்ல படங்களும் வருது, நல்லா இல்லாத படங்களும் வருது. அதனால் அந்த மாதிரி இதில் இல்லையே, இந்த மாதிரி அதில் இல்லையேன்னு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு படம் எடுத்து தசாவதாரம் என்ன சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அது ஒரு 4 இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவல் இல்லை. அதனால் வந்து மற்ற லாங்குவேஜ் படத்தோடு நம்ம படத்தை கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம படம் நல்லா இருக்கா, ரைட், ஓகே, நல்லா இருக்குது. அவர்கள் படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே வரல படம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பல படங்கள் அங்கே வராமல் இருந்திருக்கு. அது சொல்லுங்கள். தேவமோகன் மாதிரி ஒரு படம் வந்திருக்காங்க, தசாவதாரம் மாதிரி அங்கே வந்திருக்கா இல்லையா? அப்புறம் நாயகன் மாதிரி மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கா, காட்ஃபாதர்னு இங்கிலீஷில் வந்திருக்கும்பாங்க. ரைட்டு, ஓகே, வரட்டும். தமிழ்லேயும் நல்ல படங்கள் வரதான் சார் செய்யுது. சார் இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது சார், படங்கள் ரிலீஸ் ஆகட்டும், தப்பு இல்லையே, என்ன தப்பு, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அது இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நான்லாம் அந்த படத்தை பார்த்துருக்கேன். இப்போ 90s கிட்ஸு 2K கிட்ஸ் அந்த படத்தை பார்க்கலைனாக்கா, இவங்க பார்க்காம விட்டுருந்தாங்கனாக்கா, இவங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாக்கா, அந்த படத்தில் உள்ள நல்ல கருத்துக்கள் இவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும்ல. ரிலீஸ் ஆகட்டும், ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த படங்கள் புது படங்களோட வெற்றியை பாதிக்குது. எப்படி பாதிக்குது? அந்த படமும் ஓட தான் செய்யுது. இந்த படம் நல்லா இருந்தால் இதுவும் தான் ஓடும். அந்த காலத்தில் ஃபெயிலியரான படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்களா? இல்லை. அப்படின்னா நல்ல சக்ஸஸாக ஓடின படங்களை தானே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லையே. புரியுது சார். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். இந்த அக்கரன் படம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், பெற வைக்க வேண்டும் அப்படின்னு தமிழ் ரசிக பெருமக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். நன்றி. விஜய் ஆண்டனி மிர்னாலில் நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.